ஜார்ஜ் டவுனின் பிரபல சுற்றுலா தலமான லெபோ கெரேஜா பகுதியில் வாகனம் நிறுத்தும் இடத்தில் மரம் சரிந்து விழுந்ததில் வாகனத்தில் இருந்த சீன நாட்டு சுற்றுப்பயணிகள் 2 உயிரிழந்தனர். தொல்பொருள் அருங்காட்சியகத்தை பார்வையிட வந்தவர்கள் மழையின் காரணமாக வாகனத்தில் காத்திருந்த நிலையில் பலத்த காற்றால் அருகில் இருந்த மரம் சரிந்து வாகனத்தின் மீது விழுந்ததாக பினாங்கு மீட்புப்படை உதவி ஆணையர் முகமது ஷஃபீக் நூர் அஸ்மான் தெரிவித்தார். 30 வயது பெண்ணும் அவரின் தந்தையான 50 வயது ஆடவரும் சீனாவிலிருந்து மலேசியாவுக்கு வந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. வாகனத்தில் இருந்த ஓட்டுநர் காயங்களுடன் தப்பியதாகவும் சம்பவ இடத்தில் இருந்த 5 வாகனங்கள் சேதமடைந்ததாகவும் திமோர் லாவுட் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் ரஸ்லாம் ஹமீத் உறுதிப்படுத்தினார். கடல் மற்றும் கடலோர பகுதிகளை சுற்றி எந்த ஒரு நடவடிக்கையிலும் ஈடுபடும் முன் பொதுமக்கள் மற்றும் கடல்சார் சமூகம் விழிப்புடன் இருக்கவும் வானிலை நிலையை உன்னிப்பாக கண்காணிக்கவும் மலேசிய கடல்சார் அமலாக்க நிறுவனமான MMEA வலியுறுத்தியுள்ளது. மீனவர்கள், சுற்றுலா பயணிகள், கப்பல்களை இயக்குபவர்கள் வானிலை மற்றும் கடல் நிலைமைகளை கண்காணிப்பதன் மூலம் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்குமாறு கோலக்கடா கடல்சார் மண்டல இயக்குனர் கடல்சார் கமாண்டர் நூர் அஸ்ரியாந்தி இஷாக் அறிவித்துள்ளார். இது எந்த விரும்பத்தகாத சம்பவங்களையும் தடுக்கும். குறிப்பாக இந்த வாரம் முழுவதும் வடக்கு கடற்பரப்பில் புயல்கள் தாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பலத்த காற்று மற்றும் கரடு முரடான கடல் சீற்றம் ஆகியவை கடற்கரை ஓரத்தில் உள்ள அனைத்து பொழுதுபோக்கு மற்றும் கடல்சார் நடவடிக்கைகளுக்கும் குறிப்பிடத்தக்க அபாயங்களை ஏற்படுத்தலாம். எனவே கடல் நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்கள் லைஃப் ஜாக்கெட்டுகளை அணிந்து கொள்ளுமாறு தாங்கள் கடுமையாக பரிந்துரைப்பதாக அவர் கூறினார். மேலும் அவசர காலங்களில் விரைவான மீட்பு நடவடிக்கைகளை உறுதி செய்வதற்காக தனிப்பட்ட PLB எனப்படும் லொக்கேட்டர் பீக்கன்களை எடுத்துச் செல்ல வேண்டும் என்று அவர் இன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். பர்லிஸில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கை அடுத்து 2 கூடுதல் தற்காலிக வெள்ள நிவாரண மையங்கள் திறக்கப்பட்டுள்ளன. இன்று காலை 9 மணி நிலவரப்படி 48 குடும்பங்களைச் சேர்ந்த 152 பேர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிதாக திறக்கப்பட்ட நிவாரண மையங்கள் கங்காரில் உள்ள SK டத்தோ அமாட் மூசா மற்றும் ஆராவில் SK குபாங் காஜா ஆகிய இடங்களில் உள்ளன. சுங்கை படாங் சிம்பாங் எம்பாட் பகுதியைச் சேர்ந்த 14 குடும்பங்களைச் சேர்ந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 47 பேருக்கு SK டத்தோ அமாட் மூசாவில் உள்ள நிவாரண மையம் அடைக்கலம் அளித்து வருகிறது. இதற்கிடையில் மாநிலத்தில் பெய்த கனமழையை தொடர்ந்து வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியதில் 13 குடும்பங்களைச் சேர்ந்த 42 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் பெர்லிஸில் தீமா தாசோ அணையின் நீர்மட்டம் எச்சரிக்கை மட்டத்தில் இருப்பதாகவும் தற்போதைய அளவான 29.10 மீட்டருடன் ஒப்பிடும் போது 29.49 மீட்டராக இருப்பதாகவும் பப்ளிக் இன்ஃபோ பஞ்சிர் இணையதளம் தெரிவித்துள்ளது. கோலஸ்லாங்கூரில் 30,000 வெள்ளி மதிப்புள்ள நகையை திருடியதாக நம்பப்படும் பெண்ணை போலீசார் தேடி வருகின்றனர். செப்டம்பர் 16ஆம் தேதி மதியம் 12:25 மணியளவில் நகை வாங்குவதாக கூறி அந்த பெண் கடைக்குள் நுழைந்த போது இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது. தோராயமாக 74.5 கிராம் எடையுள்ள ஒரு தங்க நெக்லஸை பார்க்கும்படி அப்பெண் கேட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் சிறிது நேரத்தில் அந்த பெண் நகையை பறித்து கொண்டு தப்பி ஓடிவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த பெண் விரைவாக வெளியேறியதால் கடை ஊழியர்கள் யூகிக்க முடியாமல் தடுமாறியதாக தெரிகிறது. இச்சம்பவம் தொடர்பான வீடியோ ஒன்று தற்போது வைரலாக பரவி வருகிறது. இதனை அடுத்து திருட்டு குற்றத்திற்காக குற்றவியல் சட்டத்தின் 380வது பிரிவின் கீழ் விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல்துறை தலைவர் அசாருடீன் தஜுடீன் உறுதிப்படுத்தினார். விசாரணையின் அடிப்படையில் அந்த பெண் 30,000 வெள்ளி மதிப்புள்ள நகையை திருடியதாக நம்பப்படுகிறது என்று குறிப்பிட்ட அவர் சந்தேக நபரை கண்டுபிடிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் தகவல் தெரிந்தவர்கள் உடனடியாக தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக்கொண்டார். GISPH எனப்படும் குளோபல் ஈக்வான் சர்வீசஸ் அண்ட் பிசினஸ் ஹோல்டிங்ஸ் நிறுவனத்துடன் தொடர்புடைய மூவர் மீது இன்று ஸ்ரம்பானில் உள்ள செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமை தொடர்பாக மொத்தம் 14 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. 21 வயது ஹபீப் நோ ஜைரி, 20 வயது குனைஸ் ஃபாத்தி கோவிஸ் மற்றும் 22 வயது அமாட் நஜ்ஃபுல் இசாம் அசீசான் ஆகியோர் மீது நீதிபதி சுரீதா புடின் முன் குற்றச்சாட்டுகள் வாசிக்கப்பட்டது. நெகிரி செம்பிலானில் உள்ள கோலப்பிலாவில் ஒரு மத பள்ளியில் இக்குற்றத்தை செய்ததாக மூவர் மீதும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது.
தேசிய அணியின் செயல்திறனை மேம்படுத்த உதவும் வகையில் திட்டத்தை உருவாக்கி முக்கிய செயல்திறன் குறியீட்டை உருவாக்குமாறு மலேசிய கால்பந்து சங்கத்திற்கு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உத்தரவிட்டுள்ளார். ஹரிமாவ் மலாயா கால்பந்து அணியின் வளர்ச்சிக்காகவும் இம்மாத தொடக்கத்தில் அதன் வீரர்களின் நலனுக்காகவும் 15 மில்லியன் ஒதுக்கீட்டை அன்வாரின் உத்தரவு பின்பற்றுகிறது என்று முகநூல் பதிவில் இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹன்னா இயோ தெரிவித்துள்ளார். இன்று காலை FAMஇன் தலைமையை சந்தித்த போது அன்வார் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து ஒரு KPIயை உருவாக்குமாறு FAMக்கு உத்தரவிட்டதாக இயோ கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.